சிக்கி தவிக்காத. இப்போ அவர் சொன்னதை வந்து எல்லாமே அர்த்தம் சொன்னார், அது அனர்த்தமாக பண்ணிக்கிட்டாங்க இவங்க. என்னன்னு கேட்டால், தனித்திரு, விழித்திரு இல்லைங்களா, பசித்திரு இல்லைங்களா. அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஆன்ம முன்னேற்றத்தில் ஞான பசியோடு இருன்னு சொன்னார் அவர். சரிங்களா, ஞான பசியோடு இரு. ஞான பசியோடு இருந்தீங்கன்னா அந்த ஞான பசி உனக்கு எப்போ வரும்னா, தனிச்சு இருந்தீங்கன்னா தான் ஞான பசி உருவாகும். எல்லாத்தோட ஒன்றா இருந்தீங்கன்னா ஞான பசி வராது. அதனால் நீ தனிச்சிரு, உனக்கு ஞான பசி வரும்னு சொன்னார். சரிங்களா, விழிச்சிருன்னு சொன்னார். என்ன விழிச்சிருன்னு சொன்னார் தெரியுங்களா, இந்த உலக மாயையில் போய் சிக்கி தூங்கிடாத. இந்த உலக மாயையில் போய் நீ சிக்கி தூங்கிடாத. என்ன நினச்சி, அவனை நினச்சி, நம்மளை படைச்சவனை அந்த அருப்பெருஞ்சோதியை நினச்சி விழிச்சுக்கிட்டே இரு, அவனுடைய அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரே தவிர, இவங்க வந்து அனர்த்தம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொன்று என்ன தெரியுங்களா, செத்தவகையில எல்லாம் எழுப்புவின்னு சொல்லியிருக்கிறாரு அவர். அப்போ செத்தவங்களை எப்படி இது வரைக்கும் யாராச்சும் எழுப்பியிருக்கிறாங்களா? பார்த்துருக்குறோமா? சரி, இவரே வந்து அது எழுப்புவாருங்கிறது உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்குதா? கணங்கால் எலும்புலி முழங்கால் புல்லுலேயே வீரவா சமுதாயர் வடக்கிருந்து தெற்க வருவாங்க, கணங்கால் எலும்புலி முழங்கால் புல்லுலேயும் வருவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அதான் சாமி, இப்போ செத்தவங்களையில எழுப்புவேன். எழுவார் மேடைன்னு அங்கே ஒன்று கட்டி வச்சிருக்கிறது தெரியுங்களா, வடலூரில்? போகலை, எழுவார் மேடைன்னு இருக்குது. அவர் இருக்கிற போது என்னங்கன்னா, செத்தவங்களையில கொண்டாந்து அந்த மேடையில் போட்டு இவரை எழுப்பி விடுங்கன்னாங்க. இது நடந்தது. ஏன்னா இருக்குது, ஆதாரம் இருக்குது. அப்போ செத்த வெளியில் எழுப்புன்னு சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லணும். எது செத்துச்சு எது செத்ததுன்னு தெரியுமா அப்படிங்கிறது நம்ம புரியல. செத்த வெளியில் எழுப்புறது அப்படின்னா அவர் எப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுங்களா, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிறது தெரியாமல் எல்லாமே மன ரீதியாக உருவத்தில் தான்டா நீங்களே இருக்கிறீங்க, உள்ளே இருக்கிறது பூரா செத்து போச்சு, செத்து புணமாக இருக்குது அது இல்லையா. அப்போ அந்த உள்ளே இருக்கிற அந்த புணமாக இருக்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து அதை சுத்தம் பண்ணணும்னா அது உயிர் பெற்றிருக்கு அப்படின்னதே அவர் சொன்னாரே தவிர, இதுக்காக வேண்டி உடம்பை விட்டு செத்து போனவனை போய் அவர் எழுப்புறேன்னு சொல்லலை. செத்த போனங்களாக தாண்டா இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும். உங்களெல்லாம் எழுப்புறதே என்னோட வேலை இனிமே வந்து. அப்போ உங்களுக்கு நல்ல அறிவு நல்ல ஞானத்தை கொடுத்தனா உயிர் ஆகிக்காது, புரியுதுங்களா. செத்து போய் கிடக்கிறது அதைத்தான் எழுப்புறேன்னு சொன்னார், இந்த ஞானத்தை கொடுத்து எழுப்புறேன்னு சொன்னார். இவங்க என்னடானா இங்கே சாதாரணமாக சேர்த்து குளியில் கொண்டு போய் போடுறவனை கொண்டு போய் வச்சுக்கிட்டு எழுப்புறதுன்னா எப்படி எழுப்புறது? இல்லை சாமி, வள்ளலார் சொல்லி இருக்கிறாரு, அதை விடுங்க. அவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு மேலே கிடையாது. இல்லை, இதெல்லாம் வந்து அவங்க கண்ட எதை நானே சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் வரும். அந்த அனுபவத்தை சொல்கிறது. இந்த அனுபவம் எல்லாத்துக்குமே வந்து அமையாது, சரிங்களா. யாருக்கு எந்த அனுபவம் வருமோ அதுவே வரும். இப்போ 18 சித்தரை பற்றி பேசுகிறோம். 18 சித்தராக இருக்கிறான், கோடிக்கணக்கான சித்தர் இருக்கிறாங்க. அப்போ கோடிக்கணக்கான சித்தருமே வந்து ஒருத்தர் சொன்னதை சொல்லலை, ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன அனுபவம் வந்துச்சோ அதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன அனுபவம் வந்துச்சு, அவருக்கு ஒரு அனுபவம் வந்துச்சா, என்னுடைய குருநாதருக்கு ஒரு அனுபவம் வந்துச்சு இல்லைங்களா. இப்போ இங்கே வந்து உட்காந்து இதில் பயணம் பண்ணும்போது இப்போ எனக்கு ஒரு அனுபவம் வந்து நான் ஒரு வேறு பக்கம் போய் இப்போ நம்மளை வேறு ஒருத்தர் ஆட்கொண்டுக்கிட்டு இப்போ நம்ம அவர் நினச்சி பார்க்காத விஷயம் நமக்கு கிடைச்ச அனுபவம். 1 மாதம் 1.5 மாதமாக அவர் உருவம் வந்துக்கிட்டு இருக்காரு, தத்துவராயருடைய உருவம். ஆனால் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் இதை போய் யார்கிட்ட, நீங்களே என்னை நம்பி வந்துட்டு இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருந்தா என்னையா நீங்கள் தேடிட்டு வரீங்க, புரியுதுங்களா. அப்போ இதை போய் ஏன் குருநாதர்கிட்ட நம்ம போய் கேட்குறோம், இப்போ இருக்கிறவர்கிட்ட நம்ம கேட்குறோம், சாமி இந்த மாதிரி வருது. அப்போ அவர் ஒரு சின்ன சிம்டம்ஸ் கொடுக்குறாரு, இந்த இடத்துல போய் விசாரிச்சா தெரியும், வேணால் நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள், சரிங்களா. இந்த இடத்துல போங்க, இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள். அப்போ அவர் சொன்ன மாதிரி போகிறோம், அங்கே பூரா அதுக்கு உண்டான. அப்போது அங்கே போய் பார்த்தா எந்த உருவம் வந்தது அந்த உருவம் அங்கே இருக்குது. எனக்கு 1.5 மாதமாக எனக்கு இந்த கனவுல வந்துக்கிட்டு இருந்த அந்த காட்சி கொடுத்துக்கிட்டு அந்த பாடத்தில் உட்காந்து அந்த காட்சி வந்தார்.
அப்போது அப்படி போய் தேடி எடுத்தது தான் இது. அப்புறம் அங்கே போனால் அப்படியே இருக்கிறாரு இவர், அதுக்கு உண்டான அப்புறம் பூராந்தே இப்போ அதுக்கு உண்டானதெல்லாம் இப்போ எடுத்து சரி ரைட்டு நீ இதுதான். அப்போது இப்படித்தான் வந்து ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு அனுபவமும் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ ஒவ்வொருக்கு கிடச்சது ஒருத்தருக்கு இல்லை. அப்போ இப்போ நமக்கு ஒரு அனுபவம் வந்து இப்போ நம்ம உங்களுக்கு வந்து என்னத்தை சொல்லணுமோ சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா சாமி? அப்போ ஒவ்வொரு மகானுக்கும் ஒரு அனுபவம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து உங்களுக்கு செத்தவரை எழுப்புறேன்னா இங்கே சாதாரணமாக உடம்பை விட்டு செத்து போனவங்களை எழுப்புறேன்னு சொல்லலை. உன்னுடைய ஆன்மா செத்து கிடக்குது, உன் ஆன்மாவை கொண்டுக்கிட்டு இருக்கிற நீ, அதை நான் எழுப்பி விடுறேன்னு சொல்லி தான் அவர் வந்து அதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் வந்து கொடுத்துருக்குறாரு. இதுகளாக கொடுத்துருக்காரு, வெம்பாவாக கொடுத்துருக்காரு, செய்யுளாக கொடுத்துருக்காரு, அனுபவமாக கொடுத்துருக்குறாரு. அதை நீ மேற்கொண்டீங்கன்னா அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து இவ்வளோ தூரம் செய்கிறவர், எல்லாம் பண்ணுறவர், உங்களுக்கு வந்து ஏன் அப்போவே இதை செஞ்சுருக்கலாம் தானேன்னு.